ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மான்ஸ்டாங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஊருக்குள்ள வந்து அசுரப்பழம்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது வந்து காயாக சாப்பிட்டோம்னா வந்து தொண்டையை ஒரு இந்த கரகரப்பான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அந்த பழத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அடிக்கு குறையாமல் இருக்குது. அதே மாதிரி இலைகள் எல்லாமே கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேயும் இன்னொரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து கொடி மாதிரி படர்ந்து போயிட்டே இருக்குது. இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா இது மெக்சிகோவில் தான் உருவாயிருக்கு. இந்த பழம் இப்போ வந்து நம்ம ஊர் காடுகள்லேயும் ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்லாம் இந்த பழம் இருக்குது. இதை வந்து உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதோட காய் இப்போது இதை பழம் பழுத்தா திங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இலை வந்து ரொம்ப பெரிய சைஸில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஆளுக்கு அசுரப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காயாக இருக்கும்போது நீங்கள் பறித்து சாப்பிட்டா அப்படியே தொண்டையை கவும் போய் அப்படிங்கிறாங்க. பழம்பழுத்தா மட்டும்தான் சாப்பிட்லாம். நிறைய பேர் இதை சாப்பிட்றாங்க. இதில் வந்து நிறையா வகை டைப் இருக்குது. இந்த செடியில் இதுலேயே வந்து வெரிகட்டட் இருக்குது, இதுலேயே வந்து எல்லோ கலர் கலந்தது இருக்குது, அதே மாதிரி லைட் க்ரீன் கலந்தது இருக்குது, அதே மாதிரி ஃபுல் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. இந்த செடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்லேயும் எல்லாருமே வந்து இதை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த செடி ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி வீட்டில் வந்து உள்ள டஸ்ட்டெல்லாம் பிடிச்சி அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து ஏரை வந்து கொஞ்சம் இந்த பிளான்ட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கும். இது அதிகமாக சிங்கப்பூரில் எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து அதே மாதிரி வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடையிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட வேரை பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளமாக போயிட்டுருக்கு பார்த்திங்களா. இதோட வேர் வந்து ஒரு 8-10 அடி இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் உள்ள காயெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பக்கத்துலேயே வந்து கீழே காய்ச்சி சில இதில் பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி படர்ந்துருக்கும். இது வந்து ரொம்ப அகலம், இலையும் அகலமாக இருக்கும். இந்த பிளான்ட்டு தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டை நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.